திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவையொட்டி 3 டன் வண்ண மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி எடுத்து அலகு குத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசியிடம் கேட்கலாம். சசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் 5 நாள் விழாவாக கொண்டாடப்படும் ஆடி கிருத்திகை விழாவில் 2ஆம் நாளான பரணி கிருத்திகை இன்று ஆந்திரா, கர்நாடகா, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். அது மட்டுமின்றி முருகன் கோவில் வளாகத்தை அலங்கரிப்பதற்காக கர்நாடகாவில் இருந்து சுமார் 3 டன் வண்ண மலர்களை கொண்டு தொழிலதிபர் ஒருவர் கோயில் வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வண்ண மலர்களை கொண்டு கோயில் வளாகத்தை அலங்கரிக்கப்பட்டுள்ளனர். அபிநயா, கோயிலில் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பக்தர்கள் அதை சார்ந்த உற்சாக காட்சிகளை பார்க்க முடிகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவையொட்டி 3 டன் வண்ண மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி எடுத்து அலகு குத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசியிடம் கேட்கலாம். சசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் 5 நாள் விழாவாக கொண்டாடப்படும் ஆடி கிருத்திகை விழாவில் 2ஆம் நாளான பரணி கிருத்திகை இன்று ஆந்திரா, கர்நாடகா, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். அது மட்டுமின்றி முருகன் கோவில் வளாகத்தை அலங்கரிப்பதற்காக கர்நாடகாவில் இருந்து சுமார் 3 டன் வண்ண மலர்களை கொண்டு தொழிலதிபர் ஒருவர் கோயில் வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வண்ண மலர்களை கொண்டு கோயில் வளாகத்தை அலங்கரிக்கப்பட்டுள்ளனர். அபிநயா, கோயிலில் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பக்தர்கள் அதை சார்ந்த உற்சாக காட்சிகளை பார்க்க முடிகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவையொட்டி 3 டன் வண்ண மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி எடுத்து அலகு குத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசியிடம் கேட்கலாம். சசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் 5 நாள் விழாவாக கொண்டாடப்படும் ஆடி கிருத்திகை விழாவில் 2ஆம் நாளான பரணி கிருத்திகை இன்று ஆந்திரா, கர்நாடகா, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். அது மட்டுமின்றி முருகன் கோவில் வளாகத்தை அலங்கரிப்பதற்காக கர்நாடகாவில் இருந்து சுமார் 3 டன் வண்ண மலர்களை கொண்டு தொழிலதிபர் ஒருவர் கோயில் வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வண்ண மலர்களை கொண்டு கோயில் வளாகத்தை அலங்கரிக்கப்பட்டுள்ளனர். அபிநயா, கோயிலில் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பக்தர்கள் அதை சார்ந்த உற்சாக காட்சிகளை பார்க்க முடிகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.